Hi friends, welcome to my channel. So இந்த வீடியோ வந்து தளபதி மூவி இப்போ ரீசெண்ட் டேஸில் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி நான் பார்ட் 1ல் வந்து ஸ்டோரியெல்லாம் எலாபரேட்டாக வந்து சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போது நம்ம பார்ட் 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க. பிகாஸ் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரி வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ தளபதி. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1991 தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் இதை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மணிரத்னம். அண்ட் இதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், மம்முட்டி, அரவிந்த் சுவாமி, ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஷோபனா, இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அரவிந்த் சாமிக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம். தேவராஜ் அண்ட் சூர்யா. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பாண்ட் வந்து நம்ம மகாபாரதத்தில் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது. ஸோ மகாபாரதத்தில் கர்ணன் அண்ட் துரியோதனன். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸ் வந்து எழுதப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கர்ணனை பேஸ் பண்ணி சூர்யாவோட கேரக்டரை நல்லாவே ரிசம்பிள் பண்ணிருக்காங்க. கர்ணனோட ரெஃபரன்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவருக்கு பேர் வச்ச அந்த சூர்யான்ற நேம் ஆகட்டும். அண்ட் ஏன்னா அவர் வந்து கர்ணனை வந்து சூரியபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து அந்த சூரியனை மீன் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி. அண்டு நிறைய இடத்துல நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சன்னுக்கு பின்னாடி தான் அவர் பேக் ஷேடோவோ இல்லை அவரோட அந்த ஒரு உருவமோ ஸோ இதெல்லாம் தெரிகிற மாதிரி மோஸ்ட்லி சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அதை மீன் பண்ணி தான் மோஸ்ட்லி வந்து வச்சுருப்பார். அண்ட் அதே மாதிரி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கர்ணன் மாதிரி எதாக இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்கிறாது ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கர்ணனோட ரெஃபரன்ஸை நிறையா. அண்ட் அதே மாதிரி கர்ணனோட அம்மாவும் வந்து கர்ணனை வந்து இப்படி தான் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த சூர்யா கேரக்டரை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த துரியோதனன் கர்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும். ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் வந்து நிறையவே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா இளையராஜா தான் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு நிறைய லிரிக்ஸ் வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா வாலி. அண்ட் இதில் நிறைய சாங்ஸ் எவர்கிரீன் சாங்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று அந்த காட்டுக்குயிலே சாங்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கான அந்த மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் இருக்கிற அந்த ஒரு சாங் ஆகட்டும். அண்ட் அதே மாதிரி ராக்கம்மா கையத்தட்டு. அண்ட் அதே மாதிரி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எவர்கிரீன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அம்மா பையனோட அந்த சின்ன தாயவள் இந்த சாங்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்மறந்து கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங்ஸு அதை வந்து பயங்கரமாக இந்த டைம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு நம்ம இளையராஜா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் சாமியோட பேர் பார்த்திங்கன்னா அர்ஜுன். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து மகாபாரதம் பார்த்துருந்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ கர்ணனுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அது ஒரு வகையில் அது அவரோட தம்பி தான் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு கிளாஷு. ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமிக்கும் ரஜினிக்கும் ஒரு கிளாஷ் வரும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட தம்பி அண்ட் அவரோட பேரும் பார்த்திங்கன்னா அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனை ரெசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அரவிந்த் சாமியோட கேரக்டர் மேபி வடிவமைச்சிருக்கலாம். இந்த மூவி அப்போவே பார்த்திங்கன்னா 3 crores பட்ஜெட்டில் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இது அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மூவியில் ஒன்று. இந்த மூவி பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் பாயிண்டில் பயங்கரமாக இது வந்து அந்த டைம்லேயே வந்து ரன் ஆகிருக்கு. இந்த படம் நிறைய கலெக்ஷனையும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு அண்ட் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அவார்டு. ஸோ இதெல்லாம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் வந்து கிடச்சிருக்கு. ரஜினிக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் பெஸ்ட்டு ஆக்டர் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா திரும்பி ரீமேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னவரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னடா லாங்குவேஜில் வந்து 2003 ரீமேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அண்ட் இதே மாதிரி மூவி ரிலேட்டட் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.